நல்லதே நடக்குது. உண்மையிலே சக்தி உள்ள சாமி ஐயா கையால எலுமிச்சம்பழமும் திருநூறு வாங்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டா அவர் சொல்லுக்கு மாற்றமே கிடையாது. எல்லாமே நல்லாவே என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியமூர்த்தியின் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. கர்ப்பசாமி, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வாங்க. கொஞ்சம் மைக்கு கரெக்டா வை. உன் வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில ஒரு விநாயகர் தெரியுதாரா? இருக்காரா? இருக்காருங்களா? அப்படி போனா அடுத்த முனையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. நேரம் உட்கார்ந்து பழகலையா நீ? காலில் விழுந்து வந்து நேரம் உட்காரு. எல்லா ரிப்போர்ட்டும் படிச்சு பார்த்தேன், எதுவுமே நெகட்டிவா இல்ல, எல்லாம் சரியா இருக்கு. அப்படி இருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே கருப்பசாமி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உன்னுடைய கேள்வி இல்லையா? உயிரணுக்களினுடைய தொகுதிகள் நல்லா இருக்கு, கர்ப்பப்பையனுடைய விரிவடக்கமும் சரியா இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன பெபிள்ஸ் மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் தோன்றுது. ஆனா அது மாறிடும் மேலிருந்து உத்தரவு. உன் கணவன் நல்ல மனப்பக்குவம் உடையவன், சம்பாத்தியம் செய்ய தெரிந்தவன். உங்களுக்கு சயின்டிபிக் மூலமா குழந்தை இல்ல, என் சக்தியின் மூலமா தான் குழந்தை. கர்ப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு பேர் வைக்கணும். யார் பேர் வைப்ப? முருகான்னு சொல்லி வை. வெற்றி அடைந்துள்ளார். எல்லாரும் மகளே, வைகாசி விசாகத்திலிருந்து ஜனனமாகும், பல கோடி சம்பாத்தியம் செய்வாய். அப்படியா? நீ எந்த ஒரு ஆடையும் இல்லாம திருக்கைலாயத்துக்கு வரணும், உன் விரதத்தை நான் சோதிக்கணும்னு சொல்லி சிவபெருமான ஒரு பெண் துறவியை சொன்னார். யார சொன்னாரு? பெண் துறவியை சொன்னார். அவ பார்த்தா, ஈசனே, ஆடை இல்லாமல் உன் திருக்கைலாயத்துக்கு நான் வருவேன், ஆனால் நீ எனக்கு கேட்கும் வரத்தை இப்பொழுதே தர வேண்டும். என்ன வர வேணும் சொல்லினாரு? சரீரத்தில் சதை இல்லாமல் எலும்பாக நான் நடந்து உன் தன்னதிக்கு வரணும். அப்படி வரத தருவாயா? தந்தைன்னு சொன்னான். அவாதான் காரைக்கால் அம்மையார். காரை என்றால் எலும்பு என்பது பொருள். அந்த எலும்பை காலாக பயன்படுத்தி தசையை கண்களுக்கு தெரியாமல் எலும்பு சுரூபத்தோட திருக்கைலாயத்துக்கு போய் வெற்றி அடைந்து வந்தாள். அதனால்தான் அவ ஒரு பெண் துறவி. ஈசனுடைய திரு பாதத்துல இப்பவும் உட்கார்ந்துருப்பான், நடராஜர் பாதத்துல. அந்த அம்மையார் அந்த காரைக்கால் எல்லையிலிருந்து வந்தவங்க. யாருப்பா? வாங்க, கால் விட்டுவாங்க. என்னடா பார்சல்? சுண்டலா? இல்ல, இன்னொருத்தர கால் விட்டுவா. 3 விதமான கேள்விகள் இருக்கிறது, என்னென்று பார்க்கலாம். தீராத விளையாட்டின் பிள்ளை. உன் தம்பி 6 ஆண்டுகளுக்கு முன்னால சர்வ சுதந்திரத்தோட வாழ்ந்தவன். புரியுதா? அப்பொழுது அறிவுரை சொன்னாலும் நான் எதையும் சாதிச்சிருவேன், எனக்கு ஒண்ணும் செய்யாதுண்ணே, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லாம அந்த தைரியத்திலேயே ஆடுனான், பாடுனான், ஆணவத்தால விளையாடினான். ஆனா கிருஷ்ணன் ஆடுனா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த தெருவெல்லாம் ஓயாத தொல்லைன்னு கிருஷ்ணன் அறிவையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி ஆடினான். ஆனா உன் தம்பி அகங்காரத்தை பயன்படுத்தி ஆடினான். அதனால பொல்லாத நோய் வந்து இப்போ துவண்டு விழுந்து அது மரணத்தின் வரை இருக்குமா அல்லது மரணத்துக்கு முன்னே இந்த நோய் தீர்ந்து நான் தெளிவாகி விடுவேனா என்ற கேள்விக்குறியில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறான். கால் ஒன்றுவான். உன் தம்பியை நான் காப்பாத்தி தந்துட்டேன்டா. திருந்திட்டான், தர்மம் நிறைய செய்வான், தானம் நிறைய செய்வான், ஆனந்தமா உயிர் வாழ்வான். உன் பிள்ளைய பத்தி ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. சாமி,
எங்களை மீறி யாரு கூடயாவது சேர்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம். அவனுக்குன்னு நிலையாக ஒரு தொழில் அமையலையே, அவனை வாழ வைக்கிறது எப்படி, எங்களை மதிக்காம உள் மனசுக்குள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம். கால் வந்துட்டோம். அவனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட நிலையான ஒரு தொழிலும் தருவேன், ஒரு ஆஸ்தியும் அவனுக்கு உருவாக்கித்தானே. அதே போல 9 மாதங்களாக நீ நடத்துகிற தொழில்ல ஒரு பெரும் சரிவு, வருமானம் இல்லாத வேட்கை, கடன்களால் தொல்லை, சரக்கு போடுவதற்கும் வாங்குவதற்கும் கூட பணம் இல்லையே என்ற ஒரு துயர அலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடப்பின் காரணத்தினால் நம்ம வியாபார ஸ்தாபனத்துக்கு போகிறதுக்கே மனசு வர மாட்டுக்கு. ஏதோ வெறுப்புல வேற ஏதோ நடந்திருக்குமா, அது விதியா அல்லது மந்திரத்தாலான சதியா என்ற ஒரு குழப்பமான சிந்தனை உங்கள் இருவர் உள்ளத்திலும் ஓடுகிறது. மந்திரத்தால் நடந்தது என்பது உண்மை, அதை தடுத்து நீக்க போறேன் என்பது சத்தியம். உன் தொழில் வெற்றி ஆயிடுது, உன் பிள்ளையும் நல்லா இந்த மகனே உனக்கு 60 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இந்த வருஷம். சந்தோஷமா இருக்கா மகனே, புண்ணியம் அடைஞ்சுவா செல்லக்குட்டி. யாருமே சாப்பிடாம மட்டும் பேரக்கூடாது, அது என் மன வருத்தத்தை உருவாக்கும். கருவசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? யாருடா உன் பிள்ளை, எங்க இருக்காம? கால் வந்துட்டுவேன். யாரே நல்ல நல்ல காலில் விடல, நான் அதெல்லாம் பாத்துக்கிடுவேன். ராஜன் டீ சாப்பிட்டானா? யார் இருக்காங்க? எப்ப உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் வேணுமா, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணுமாடா? உன் பையன் மருத்துவம் சம்பந்தமான ஒரு மாபெரும் ப்ராடக்ட் பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? அவன் மருத்துவத்துறையிலும் இருப்பான், மருந்துகளை தயார் செய்து ப்ராடக்ட் பண்ணி வியாபாரமும் செய்வான். இந்த 2 மைண்டும் அவன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னும் இந்த சூழலில் அவன் படித்து டாக்டர் ஆகி லண்டன்ல போய் ஒரு பெரிய சக்தியை பெறுவான், வியாபாரத்தையும் பெறுவான். இந்த சக்தி பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். நல்லாரு மகனே. செல்லக்குட்டி, அடிக்கடி இவளுக்கு டாக்டரை பெத்து வீட்டுல வச்சிருக்கிய, ஹீமோகுளோபின் இவளுக்கு குறைவா இருக்க, போய் பாத்தியா? பாத்துக்காங்க, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு, ஆபரேஷன் பண்ணாதீங்க, நல்லா இருங்க. வாடா பேராண்டி, நல்லா இருடா. பழனிமலை முருகனுக்கு மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடைந்து. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் சுவாமியே சரணமையம். நாகப்பட்டினமா உங்களுக்கு? தாயே பராசக்தி இருக்கப்பா. நாகப்பட்டினம் கண்ணான காதலி. நல்ல காலில் விடல, யார்கிட்ட ஏமாத்துற? காலோடு உன் மனசை சாமிட்ட கொடு. காரைக்கால் முடிந்தது, பாண்டிச்சேரி முடிந்தது, இப்ப நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கேன். மெல்ல மெல்ல தவழ்ந்து வரும். எப்படி வரும்? இப்ப கண்ண முழுங்க உங்க ஊனூர் உள்ளத்தையும் பார்க்கணும். கால் வரலாம். நீங்க எந்த ஊரு? நாகப்பட்டினம். வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு? நீங்க. உங்களுக்கு மட்டும் தான் ஒருத்தருக்கு பாக்கெல்லாம் போய் உட்கார சொல்லுங்க.
நீங்களா போயிடலாம். மகாசக்தி 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒருவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற பொழுது, நல்லா புரிஞ்சுக்கா, பெண்மணி ஒருவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற பொழுது அமைதி அறகுறையான ஒரு வாழ்வில அவளுடைய முக்தி நடந்து பேதலித்த ஒரு ஆத்மாதான் இந்த பிரிவுல உனக்கு பிள்ளையாவது பிறந்தது. அது யாருடைய வழியில் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வழியில தான். இப்போது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் அறகுறையான ஒரு நிலையில தான் இருக்கு. உன் உள்ளத்தை நான் அளந்து பார்த்தேன். எப்படியோ இதுக்காக நம்ம பிள்ளை நல்லா வாழ்ந்தா போதும், அதுக்கு சாமி வழிகாட்டணும் நீ நினைக்கிற. இவன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். அவன்கிட்ட தெளிந்த ஒரு முடிவு நமக்கு ஆணித்தனமா வந்துடணும். 2 கட்ட நிலையில நம்ம உள்ளத்துக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. அதனால அடுத்த வாழ்க்கையை பெறுவது தெளிவாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு முடிவு உன் உள்ளத்துல இருக்கு. உன் உள்ளத்தை பார்த்தேன். காலம் கடந்தாலும் பரவாயில்லை, கருப்பசாமி நல்ல வழியை காட்டி என் பிள்ளைக்கு கலக்கம் இல்லாம நடை தந்துடும் நீ கேட்கறியா? கால் வந்துட்டாங்க. உட்கார்ந்துருக்கவங்க அமைதியா இருக்கா? நடக்குமான்னு சொல்லு கொஞ்சம். அப்படியா? சரி. ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். 7ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும் எதிர்க்க இருக்காங்க. அதனால இந்த சர்ப்பகார தோஷத்தின் காரணத்தினால் முதல் வாழ்வு பிரிந்தது. அடுத்த வாழ்வு சந்திரன் உச்சத்து தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதம்பா தெரியுமா? கிடையாது மகளே. சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம், புதனுக்கு சொந்த வீடு கன்னி, சுக்கிரனுக்கு சொந்த வீடு எந்த வீடு? துலாம், செவ்வாய்க்கு சொந்த வீடு விருச்சிகம், குருவுக்கு சொந்த வீடு தனுசு, மகரத்து 2 வீட்டுக்கும் சனி பகவான், குருவுக்கும் குரு மீனத்துல, செவ்வாய்க்கும் அதே மாதிரி மேசம், சுக்கிரனுக்கு அடுத்த சொந்த வீடு ரிஷபம், புதனுக்கு மிதுனம், கடகம். அப்ப அடுத்து நம்ம லேசா எண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். சரியா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி மாதத்துல சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து உட்கார்றான், ஆட்சி பெறுதான். அந்த ஆடி மாதம் 30க்குள்ள அடுத்த வாழ்வை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவள் அடைந்து விடுவாள். இப்ப இருக்கிற இந்த கதை நமக்கு வேண்டாம். புரியுதா உனக்கு? அதனால அதுவரை சற்று பொறுமையும் பெருமைக்குரிய மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக இருப்பதே நன்றாகும். கால் ஒன்று வரலாம். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். 2 கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார். நீ மனம் திறந்து என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க. உனக்கு என்ன வேணும்? வேற செல்லு எது ரெக்கார்ட் பண்ணலையா? வேற என்ன வேணும் உனக்கு? அவங்க சந்தோஷத்துக்கு உட்பட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுமா? வாழ்க. 3 1 போல கால் வந்துட்டுவா. உடலாலும் உயிராலும் உன்னை கர்மசாமிக்கு ஆடி அமாவாசைக்குள்ள புனிதமான வாழ்வு அமையும். வெற்றி அடைந்து நிம்மதி அடைவார். எல்லா செல்வமும் ஐஸ்வர்யமும் பெற்று குடும்பம் மனம் நிறைந்த செல்வாக்கை அடையும். நாங்க செல்லுங்களே, நல்லா இருங்க, சாப்பிட்டு போங்க, அறகுறையா போயிடாதீங்க, போய் உட்காருங்க. பாப்பா நாகப்பட்டினம் என்னப்பா வியாபாரம்? கடை வச்சிருக்கியா? பையன் எங்க இருக்கான்? கட்டிக்காரனா? சரி, கால் ஒன்று வா. சரி சரி, இன்னொரு தடவை கால் ஒன்று வா. என்ன தெரியல?
நீ மறைக்கிறிய? உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டில இருந்து கடந்து இடது பக்கமாக சென்று விட்டால் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. உன் வீட்டுக்கு பின் திசையில பார்த்தா நீர் ஓடுகின்ற ஒரு ஓடை, நீரோடை இருக்கு, இருக்கா இல்லையா? அதுல சில நாணல் புற்களும் நண்டுகளும் காத்து கிடக்கிறது. அதெல்லாம் போய் பார்த்தேன், நல்லா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மேல் தலையில போய் பார்த்தேன். அந்த காலத்துல உள்ள ஒரு சமாதி சீர்குலைந்து கிடக்கு. ஆனா இப்போ உன் மகனுடைய கிரகங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாத காலங்களாக கொஞ்சம் நஷ்டத்தையும் கடன்களையும் காட்டி செக்கெல்லாம் பாஸ் ஆகாத வேதனையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறான். சில நண்பர்களால கொஞ்சம் பணத்தையும் நஷ்டமாக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால உன்னுடைய தொழிலும் மத்தியமா இருக்கு, அவன் தொழிலும் நஷ்டமா இருக்கு. 2 பேரும் மீள முடியாத ஒரு லாக்கில மாட்டி இருக்கிய. அதுல இருந்து விடுதலை ஆக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்து நீ இருக்க எனக்கு என்ன பயம் ஐயா, திருநீர் இருக்க பயம் இல்லை முருகையா. என்னப்பா முருகப்பெருமான் வராரு உங்க வீட்டுக்குள்ள? 8 கோடியா? அடிக்கடி கும்பிடுவியா? வந்து நிக்கிறானே, அதான் கேட்டேன். கண்ண முடியா? வெற்றிவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? பெரிய கடையா வைக்கணும். கடனை தீர்த்தாச்சு. கடை வைக்கிறது சித்திரை பிறந்து வைப்பாய், என் திருநாமத்தை எழுதிக்கொள், ஓங்காரமாய் குபேர சம்பத்தோடு வாழ்வாய். வாழ்க. சாப்பிடாம மட்டும் போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தஞ்சாவூர் தீமையில பாட்டு பாடுதுன்னு நினைச்சுக்கல நீங்க எல்லாரும். தாளம் போடுதீங்க, அது தஞ்சாவூர். வாமா வா. யாருப்பா இது? இங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டிய? கல்யாணம் முடிச்சாச்சா? எங்க இருக்காரு வீட்டுக்காரு? சரி. எப்பா வீரனார் வராரு, யாருக்கு பார்த்தீங்க? வீரனார், வீரனார், வீரனார் யாருக்கு பார்த்தீங்க? வரையா? வா 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 வா. வீரனாரா உனக்கு? 2 பிள்ளைகள் இருக்கா உனக்கு? கால் வந்து வடிதான். ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்லையா? சும்மா பேச முடியுமா? உட்காருப்பா. வீரனாரா மதுரை வீரனா? வீரனார், மதுரை வீரனார். அங்க கிடாயெல்லாம் வெட்டுவாங்களேடா, நீ வெட்டினீங்க இருக்க? முன்னால வெட்டினீங்களா? சரி. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. உண்மையா? அதே மாதிரி இப்போ 1.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழில ஒரு வேதனையும் கடன்களும் ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் வந்து நெருக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கி வெற்றியாக்கி தந்திரியா கருப்பசாமி. நீ எங்களுக்கு ஒரு வகையில குலதெய்வம் தான். உன்னை கையெடுத்துட்டேன், காப்பாத்தி தாயான்னு கேட்கியான். உண்மையா? கால் வலுத்தோம். நல்லதோர் வீணை செய்து. எத்தனை பிள்ளைடா? ஒரு பையனை பத்தி பேசுறா, நீ வருத்தப்படுவியாடா? நல்ல பாரதியார் எழுதின பாட்டு கேட்டிருக்கீங்களா? நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கிட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, உன்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அப்படி ஒரு பாட்டு பண்ண. ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருவான். ஏன்பா சத்தம் பண்றீங்க? நான் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? சத்து பொறுமையா இருங்க செல்ல குட்டிகளே, புரிஞ்சுக்கா. ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருவான்டா, அவன் நல்ல ஐஸ்வர்யம் ஆயிடுவான். ஒரு பையன் ஊரவே சுத்திக்கிட்டு உன் பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு கற்பனை மாயை விளையாண்டுகிட்டு இருக்கு. அவன் புத்திய செருப்பால் அடிச்சு திருத்தி தரேன். ஓகேவா? கால் வந்துட்டோம்.
எல்லாரையும் திருத்தி கொடுக்க என் மகனை திருத்த மாட்டேங்கிறேன்னு ஒருத்தன் கேட்கணும். பக்கத்துல இந்தா உன் கடனை தீர்த்து தரேன், பையனுக்கு விசாவை ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி தரேன், ஆனந்தமாகி ஜெயிச்சு மகிழ்ச்சியோட என்னைய பார்க்கவா, சொல்லு வாங்கிட்டு வா, போயிட்டு வா. சாப்பிடாம போயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கா சாப்பிட்டு என்ன. கர்பசாமி, என் இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் மன வருத்தம் குழப்பம் இருக்க அப்படின்னு ஒரு பெண்ணடியால் கேட்கிறான். நம்ம கால் வந்துட்டான். அத்தானு நீதானே சட்ட பொத்தானு நீதானே, உன்னை மனமோல நினைச்சிருக்க, நீ அதையாமல் இருக்காதே. என்னமா வேணும்? உன்னையும் தங்க சில போல நினைச்சிருக்கேன். நான் பாடுற பாட்டு உனக்கு எதுவும் விளக்கம் தெரியுதாப்பா? மலை போல நம்பி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தேன், இப்போ பனி போல உருகி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா இவா. ஆனா தோற்றத்தில் பொலிவு உண்டு, ஆனா உள்ளத்திலே சோர்வு உண்டு, தோல்வி உண்டு. நம்பிக்கை துரோகி அவன்தானா, அவனை சார்ந்தவர்களா என்ற விளக்கம் உனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கால் வந்துட்டுவாங்க. பூ முடிச்சு பொட்டு வச்சு புன்னகையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மா, நீ கண்கலங்கி நிக்கிறியே சும்மா. வேணுமா? உனக்கு கண்ணு மூடுங்க. எப்பா நீங்க அமைதியா இருக்கல இல்லையா? ஓ பக்தர்களே, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்பா ஏ சிவா, எங்கயா நிக்கிற நீ? அம்மா கொஞ்சம் கண்ண மூடி என்னைய மட்டும் சிந்தனை பண்றியா? பாத்துக்கா. அப்பா நான் அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னொரு மரத்து கொப்புல போய் உட்கார்ந்து இருக்க அந்த பறவை. புரியுதா? புரியுதா புரியலையா? இன்னொரு மரத்து கொப்புல கிளையில போய் உன் கணவன் என்னும் பறவை உட்கார்ந்து இருக்கு. அந்த மனம் திருந்துமா அப்படி கேட்டேன். அது ஒரு ரப்பர் பிடியா பிடிச்சு உட்கார்ந்து இருக்கு. அவன் மனத்தை மாத்தி உன் லட்சியத்தை காப்பாத்திரலாம். ஆனா கடைசி வரை நீ சந்தோஷமே இல்லாம இருந்துட்டனா உன் வாழ்க்கை வேஸ்டா போயிருமேனு ஒப்ப நினைக்கிறான். நானும் நினைக்கிறேன். என்ன பண்றது? சேர்த்து வச்ச சாமி அதையும் செஞ்சு வச்சிருன்னு சொல்றீங்க. அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் கண்ண மூடு. உடம்புல ஒரு தாயத்து போட்டிருக்கான். அவங்க ஆத்தா அம்மா எழுதி கொடுத்தது. அந்த தாயத்தை அந்த விழுந்துரும், உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். கர்மசாமிக்கு கண்கலகாம இருக்க வைக்கேன். வார்த்தையை மட்டும் குறைச்சுக்கா, அமைதியா என்னைய நினைச்சு உட்காந்துக்கா. ஓ குட்டி 3 மாதத்துல கிடைக்கும். மாத சம்பளம் தாத்தாவுக்கு கொடுத்துரு. ஏன் அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் உனக்கு வேணும். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? பையன் எங்க இருக்கா இப்போ? மெட்ராஸ்ல இருக்கானோ? அப்படியா? அவனை கொஞ்சம் பார்க்காம. பேர் என்ன? பழனி. நீ அக்கா உன் பிள்ளைய? இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆபீஸுகள் இருக்கானோ? அது போய் உட்காருதானே, பில்லெல்லாம் போடுவான். கால் வந்துட்டுவாங்க. நீங்க யாருன்னா எனக்கு தெரியல. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. உட்கார முடியுமா?
பாண்டிகை இரு கண்ணானது. 6 மாதத்துக்கு முன்னால ஜாதகம் பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? அது என்ன சொன்னாங்க? பையனுக்கு டயம் நல்லா வந்துருச்சு, நீங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு சொன்னாங்க. அந்த பையனை கேட்டா அவன் நல்ல பேர் சொல்ல மாட்டேங்கான், அப்பப்ப இழுத்து அடிக்கிறானே. எனக்கு தான் அவன் இழுத்து அடிக்கிறான். அவன் உள்ளம் அப்படி இல்ல. உங்கள்கிட்ட ஓமாச்சாமி போடுதான், அவன் உள் மனசு அப்படி இல்லப்பா. கொஞ்சம் பக்கத்துல வாங்க, அவனை கொஞ்சம் நான் சரி பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் கண்ண முடுங்க, என்னையும் விட்டுறீங்க. வேண்டாம். சரி, வைகாசியில அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு அவனுக்கு சம்பளத்தை பற்றியும் புரியுதா, அவனுடைய மனதை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் கவலை இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு அவன் உள்ளத்துக்குள்ள சிந்தனை பண்ணி வச்சிருக்கான். வைகாசிக்குள்ள அது மாறிடும். அவனே கல்யாணத்துக்கு இறங்கி வந்துருவான். நல்ல பெண்ணையும் தாரேன், நிறைய பணத்தையும் தாரேன். அவனை கூட்டு கேட்கணும் பேராண்டி, அதுதானே நல்லது. என்ன பேர் இப்ப பிள்ளை தந்தா? எப்படி 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 நீ சொல்லுவ, உன் மருமக கப்பாள் அப்படி அவ கேட்க மாட்டான்ல. அப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? கர்மசாமிக்கு சாப்பிடாம போக கூடாது. எங்க போறீங்க? சாப்பிடாம போக கூடாதுயா. உட்காருங்க. சரி, ஓகே, நல்லா இருங்க. ஆனந்தம் அடையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள். வைகாசி வரை பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.